இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதிய லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அவன் பேர்ல இருக்கிற மிச்ச சொத்தையும் எழுதி வாங்குறதான உங்க வேலையே. அதை மறந்துட்டீங்களா? உங்க கோவம் எனக்கு புரியுது சார். ஆனா நாங்க உண்மையா தான் இருக்கோம். நீங்க எங்களுக்கு செஞ்ச எதையுமே நாங்க மறக்கல. எங்க அண்ணனுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி கஷ்டத்துல இருந்தப்போ நீங்க தான் உங்க கம்பெனில அவருக்கு மேனேஜர் வேலையை கொடுத்தீங்க. அப்புறம் அவருக்கு இவ்ளோ பெரிய கம்பெனியை கொடுத்து ஓனர் ஆக்கியிருக்கீங்க. ஆதிய ஃபாரின்ல பார்க்க வச்சு என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னீங்க. எல்லாம் சரியாதானே போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் படிக்கலான்னு இந்தியாவுக்கு வந்தப்போதான் எல்லாமே மாறி போச்சு மேடம். அந்த பாரதி எங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு ஆபீஸ்ல வேலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம். ஆனா அதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. ஏய், சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னைக்கு ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்களுக்கு கான்பிடன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆதியோட சொத்து மொத்தமும் என் கைக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய பிளானே பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாமே என் கைக்கு வந்துருச்சு. அவனோட வீடு, அவனோட கம்பெனி, இப்படி எல்லாமே எங்க கைக்கு வந்துருச்சு. அந்த ஆதி தான் சொத்துல பாதிய அவன் பொண்டாட்டிக்கு சொந்தம்னு உயில் எழுதி வச்சிருக்கான். அததான் என்னால வாங்க முடியல. அதுக்காக தான் உன்னை அவன் பொண்டாட்டி ஆக்கி சொத்தை எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி இப்படி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை அனுப்பலான்னு பார்த்தா இதெல்லாம் புரியாம நீ என்னடானா இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாரதிய பெரியாளாக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாரதிய அந்த ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறா பாரு. இதெல்லாம் இதுக்கு மேல எங்களை நம்ப சொல்றீங்களா? இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல யார பார்க்க வந்திருக்காங்க? அண்ணன் தங்கச்சி உங்க ரெண்டு பேருக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரமா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம திட்டப்படி அவன் பேர்ல இருக்கிற பாதி சொத்தை உன் பேர்ல எழுதி வாங்குறேன்.